தமிழகத்தில் தற்போது திமுக தேர்தல் அறிக்கையை வந்து தமிழ்நாடு அரசியல் தமிழக பொதுமக்கள் வந்து நல்ல வரவேற்பா அதுக்கு இல்ல வேற தவிர உங்களுக்கு தகவல் வந்திருக்கு. ஏற்கனவே 21 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் கிட்டத்தட்ட 80% அது முக்கியமான வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றாமல் திமுக ஆட்சி ஏமாற்றி விட்டது என்கிறது தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாடு முழுவதும் கொதித்து போயிருக்கிறார்கள். வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சிற மாதிரி இப்ப மீண்டும் மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வரணும்னு கொடுத்திருக்கிற தேர்தல் வாக்குறுதி இது சூப்பர் ஸ்டார்லாம் கிடையாது, டம்மி ஸ்டார் அப்படின்னு தமிழ்நாடு முழுவதும் மக்கள் பேசி வருவதுதான் உண்மை. எந்த மாதிரியான கோரிக்கைகளை வந்து செயல்படுத்தலாம் திமுக அரசு செயல்படுத்தணும் சொல்றீங்க? தேர்தல் வாக்குறுதியில அவங்க சொன்னதுல 80% நிறைவேற்றலைங்கிறது எல்லாருக்கும் தெரியும். என்னென்னங்கிறத எது நிறைவேற்றிருக்காங்க நீங்க சொல்லுங்க, அதை நான் நிறைவேற்றிருக்காங்களா இல்லையா? அடுத்தது 20 வேட்புமனுகளும் திட்டமிட்டு நிராகரிக்கப்பட்டதா குற்றச்சாட்டு சொல்லியிருக்காரு வேல்முருகன். தெரியல, எனக்கு அதை பற்றி தகவல் தெரியல. வேட்புமனு எதன் அடிப்படையில் நிராகரிக்கிறாங்கிறது அது அந்த ரிட்டர்னிங் ஆபீசருடைய கடமை. அதான் அதை பற்றி எனக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நான் பதில் சொல்ல. என்டிஏ கூட்டணியில அமமுக ஒதுக்கப்பட்ட இடத்துல அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெறுமா? என்டிஏ கூட்டணி 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறும். அதில் அமமுக போட்டியிடும் 80% மேல் தொகுதிகளில் வெற்றி பெறும். எங்க சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் 50 பேருக்கு மேல வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்ப தேர்தல் விதிமுறைகளை மீறினா செய்யலாம் தான் இது பார்க்கப்படுது. ஏன்னா காவல்துறைகள் அங்க இருந்திருக்காங்க, தேர்தல் அதிகாரிகளும் கண் முன்னாடி இந்த மாதிரி ஒரு சம்பவம் அரங்கேறி இருக்கு. இதை பத்தி உங்களோட கருத்து? பல இடங்கள்ல இது மாதிரி அந்த வேட்புமனு தாக்கல் போது கடைசி நாள் அப்ப ஸ்குருட்னி அப்ப இது மாதிரி அங்கொன்று இங்கொன்று நடப்பது அது தவிர்க்க முடியாததாக தான் இருக்குது. இருந்தாலும் தமிழ்நாடு ஒரு அமைதி பூங்கா. நீங்க பயப்படுற அளவுக்குலாம் தேர்தலில் எந்த பாதிப்பும் வராது, அமைதியாக தேர்தல் நடக்கும். திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை இதுவரை 9 முறை வந்து திமுக வந்து கைப்பற்றி இருக்கு, 2 முறை பாமக கைப்பற்றி இருக்கு, 1 முறை சுயேட்சை கைப்பற்றி இருக்கு, 2 முறை தான் வந்து அதிமுக வந்து கூட்டணி கைப்பற்றி. இந்த முறை எப்படி இருக்குன்னு நினைச்சு பாக்குறீங்க? இந்த முறை குக்கர் சின்னத்தில் ஞானசேகரன் உறுதியாக வெற்றி பெறுவார். எதிர்கட்சிகள் வந்து இப்போ பிரச்சாரத்தை மேற்கொள்ளும் போது குக்கர் வந்து விசில் அடிக்காது, குக்கர் வந்து பிரஷர் வந்து வேகாது, விசில் அடிக்காது அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பரப்புரை. எதிர்கட்சிகள் அப்படித்தானே பிரச்சாரம் பண்ணுவாங்க. இப்ப நீங்க சொன்ன மாதிரி திமுக என்னென்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றல நீங்க கேட்கறதுல இருந்து எனக்கு என்ன ஒண்ணு புரியுதுன்னா, நீங்க தெரிஞ்சு வெளிநாட்டில இருந்து நேற்று தான் வந்து இறங்குன மாதிரி பேசுறீங்க. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் நேற்று வரை நின்று ரோட்ல பகுதி நேர ஆசிரியர்கள் போராடிட்டு இருக்காங்க. ஏன் மாற்றுத்திறனாளி வரை தங்களுக்கு சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று போராடுகிறார்கள். அது மாதிரி இன்றைக்கு போராடாத அரசு துறை அலுவலர்களே இல்லை என்கிற அளவுக்கு தமிழ்நாடு இருக்கு. இன்னும் சொல்ல போனா மின் கட்டணத்தை உயர்த்த மாட்டோம், கொரோனா நேரத்தில் கடுமையான பொருளாதார பாதிப்பு ஏற்பட்டதுனால எந்த கட்டணமோ வரியோ உயர்த்த மாட்டோம்னு சொல்லிட்டு 150% சொத்து வரியை உயர்த்தினார்கள். 67% மின்சார கட்டணம் வைத்திருக்காரு. நீங்க வெளிநாட்டில இருந்து நேற்று தான் வந்திருப்பீங்க. ஆனா உங்க வீட்டுல போய் கேளுங்க எவ்வளவு பாதிப்பு இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். மதுரையில் வந்து பட்டப்பகல்ல வந்து 2 பேர் அதை பத்தி என்ன சொல்றதுன்னா, தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கே இல்லையே. இப்ப இன்றைக்கு சட்ட ஒழுங்கு எங்க இருக்கு? கனிம வள கொள்ளையா இருக்கட்டும், இதே போல போதையில வர்றவங்களை தடுத்து கேட்பவர்களா இருக்கட்டும், கொலை செய்யப்படுவது வழக்கமாகிவிட்டது. இப்ப தமிழ்நாட்டில் கொலை என்பது தினமும் தொலைக்காட்சிகளையும் பத்திரிகையில் பார்த்தா கொலை என்பது ஒரு சர்வசாதாரண நிகழ்ச்சியாக மாறி வருகிறது. அதனாலதான் மக்கள் கொதித்து போயிருக்காருன்னு நான் சொல்றேங்க. இந்த தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட வேண்டும் என்றால் அம்மாவின் ஆட்சி வர வேண்டும். அதற்கு அதிமுக தலைமையிலான ஆட்சி, அண்ணன் இபிஎஸ் அவர்கள் தலைமையிலான ஆட்சி வந்தால்தான் தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு சீர்படும். போதை மருந்து கலாச்சாரம் தமிழ்நாட்டில் பரவி வருது. பட்டி தொட்டிகள் எல்லாம் இன்றைக்கு போதை மருந்து வியாபாரம் நடக்கிறது. போதை மருந்தை தடுத்தால்தான் இளைஞர் சமுதாயம், மாணவர் சமுதாயம் பாதுகாக்கப்பட முடியும். பெண்களுக்கு வீட்டிலேயும் பாதுகாப்பு இல்லை, வெளியிலேயும் பாதுகாப்பு இல்லை. குறிப்பாக திமுக நிர்வாகிகள் பள்ளி பெண்களையும் செல்கின்ற மாணவிகளையும் சரி, ஏர் ஹோஸ்டஸ் ஏரோப்ளான்ல பறக்கிறவங்களையும் சரி, அவர்களிடம்
தவறாக நடந்து கொள்வதால் கைது செய்யப்படுகிறார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடக்கிற போதை மருந்து கடத்தல் உட்பட அனைத்து சமூக விரோத செயல்களுக்கும் பின்னணியில திமுக ஏதோ ஒரு விதத்தில் தொடர்புல இருக்கிறது. எல்லோருக்கும் வெட்ட வெளிச்சமாகி வருது. அதனாலதான் சொல்றேன், தங்கள் பணபலத்தை நம்பி எத்தனை முறை ஜெயித்த தொகுதிகளிலும் இந்த முறை திமுக மண்ணை கவ போகிறது. திமுக வந்து பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் உரிமை தர வந்து அப்ப வந்து எடப்பாடியார் வந்து கொடுக்க கூடாது, இது வந்து எப்படி கொடுக்கலாம், இப்ப மட்டும் வந்து 2000 ரூபாய் கொடுக்கணும் அவரும் ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்காரு. அப்ப வந்து இப்ப கஜானா வந்து பாத்தீங்கன்னா 5 லட்சம் கோடி வந்து கடனா இருக்கு திமுக வாங்கியிருக்காங்க. திமுக இதுவரை 70 ஆண்டுகள்ல வாங்கப்பட்ட கடன் 5 லட்சம் கோடி. இப்ப இந்த 5 ஆண்டுகளிலே 5 லட்சத்துக்கு கோடிக்கு மேல் கடன் திமுக வாங்கியிருக்கு. ஆனால் நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு நிதிநிலை சரி செய்யப்பட்டு மத்திய அரசு உதவியுடன் அவர் அறிவித்திருக்க அண்ணன் இபிஎஸ் அறிவித்திருக்கிற அனைத்து வாக்குறுதிகளும் உறுதியாக நிறைவேற்றப்படும். மும்மொழி கொள்கையை வந்து எட்டுவதற்காக மத்திய அரசு வந்து இங்க தமிழ்நாட்டில் வந்து கால் விடுறது. அதனாலதான் நாங்க இருமொழி கொள்கையை வந்து செயல்படுத்துறோம். அதுக்காக தான் எங்களுக்கு வந்து கல்வி கடன் 3500 கோடி வந்து கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் ஸ்டாலின் சொல்றாரு. அதனுடைய இல்ல மத்திய அரசிட்ட எதுக்கு எடுத்தாலும் சண்டை போட்டு 21 தேர்தல் வாக்குறுதி இவங்க கொடுத்த நேரத்தில் யாரு ஆட்சியில் இருந்தது? மத்தியில பாஜக ஆட்சி தான். எதை நம்பி இவர்கள் வந்து தங்களை நம்பாமல் மத்திய அரசு கொடுக்கும் என்று இன்றைக்கு பொய் சொல்லி ஏமாத்துகிறார்களே. நாங்க தேர்தல் நீங்க தான் சொன்னீங்க எல்லாம் நிறைவேற்றிட்டாங்கன்னு. முதல்வர் வாயாலேயே எங்கள் தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்ற முடியாமல் போனதற்கு காரணம் மத்திய அரசு நிதி தரவில்லை என்று அவர் வாயாலே சொன்னார். மத்திய அரசு நிதி தரும், நாங்க அந்த நிதியிலிருந்து உங்களுக்கு இதை செய்வோம்னு அவர் சொல்லல. இதெல்லாம் நிறைவேற்றி தருவோம்னு சொல்ல. நாங்க சொல்றது மத்திய அரசு உதவியுடன் எங்களது தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவோம் என்றுதான் அதிமுக பொதுச் செயலாளர் திரு இபிஎஸ் சொல்லி வருகிறார். தலைமைச் செயலாளர் முருகானந்த மாற்றத்துக்கு வந்து முதல்வர் கண்டனம் தெரிவித்தார். ஒருதலை பட்சமாக செயல்படுகிறது ஆணையம். ஒருதலை பட்சமாக தலைமைச் செயலர் செயல்பட்டதாக தகவல்கள் இருந்த காரணத்தினால்தான் தேர்தல் ஆணையம் மாற்றியிருப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன். தேர்தல் விதிமுறைகள் அமல்ல இருக்கும் நிலையில ஒருதலை பட்சமா தான் வேட்புமனு தாக்கலா இருக்கட்டும், இறங்கடிக்கா இருக்கட்டும், பரிசீலனையாகும் ஒருதலை பட்சமா நடக்குது. திமுக சார்பில் பல விஷயங்கள்ல அதிகாரிகள் செயல்பட்டு வரதா பல குற்றச்சாட்டுகள் எழுந்து தேர்தல் அதிகாரிகள் அப்படி ஆர்வம் பண்ணாங்கன்னா தேர்தல் ஆணையத்துக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு. தவறான முறையில் தேர்தல் அதிகாரி ஆர்வம் செய்யறதுனாலே அதை தாண்டி தேர்தல் ஆணையம் அதில் தலையிட்டு அதில் சரியான நடவடிக்கை எடுக்க முடியும். திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் உங்களுடைய அமமுக வேட்பாளர் எவ்வளவு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் நினைக்கிறீங்க? உறுதியாக மக்கள் ஆதரவோட மரியாதையான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார். தமிழகத்தில் வந்து இல்ல இன்றைக்குமா ஆளுங்கட்சிக்கு எங்களுக்கும் போட்டி என்று கட்சிகள் சொல்வது அது இயற்கை. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணிக்கு மாற்று என்பது அதிமுக தலைமையிலான கூட்டணி தான். அதுதான் இந்த தேர்தலிலும் அதுதான் உண்மை. மற்ற கட்சிகள் அதில் போட்டிக்கு வர முடியாது என்பதுதான் உண்மை. நீங்க தேர்தல் முடிவு வந்தது அது தெரிய வரும். உதயநிதி வந்து எடப்பாடி வந்து காலில் கொடுத்து விமர்சனம் பண்ணிருக்காரு. அதுக்கு எடப்பாடி வந்து பெரியவங்கிட்ட ஆசீர்வாதம் தவறா அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் கேட்கிறாரு. இது குறித்து அவருடைய கருத்து தான் சார்? அவர் சொன்னதுதான் சரி. இல்ல சார், காலில் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கினது சரிதான். தவறு இல்லை. ஆமா, அவர் தன்னை விட வயதுல மூத்தவங்க, தனக்கு பதவி கொடுத்தவங்கிற நம்பிக்கையில அவங்க காலில் போய் வந்து சண்டையா இருக்கும்போது நீங்களே சொன்னீங்க சார் இந்த மாதிரி வந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு எங்க கால எல்லாம் உதயநிதி எதை வேணாலும் போடுவாரு. அவங்க தாத்தா கருணாநிதி எமர்ஜென்சி கொண்டு வந்து அவங்க ஆட்சியை கலைத்து கருணாநிதியை தவிர மற்ற எல்லோரையும் கைது செய்து மிசாவில் உதைத்து உள்ள தள்ளவர்களோட நேருவின் மகளை வருக, நிலையான ஆட்சி தருக என்று கூட்டணிக்கு செல்லவில்லையா? அதையெல்லாம் மறந்து விட்டு நீங்க இபிஎஸ் அதை செய்தார் இதை செய்தார் இவர் சொல்றாரு. இவங்க தாத்தா யாரு காலையெல்லாம் பிடிச்சாருன்னு இவருக்கு தெரியாது. அப்ப அவர் பிறந்திருக்க கூட மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். சார், தமிழ்நாட்டில் வந்துட்டு நியூ பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. அதுல அரசு அலுவலர்கள்லாம் வந்துட்டு அதிருப்தியில இருக்காங்க. அதான் உண்மை. நிலைப்பாடு என்ன சார்? பழைய ஓய்வூதிய திட்டம் கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களது நிலைப்பாடு. பழைய ஓய்வூதியத்துக்கு தான் வந்து அமல்படுத்தி அவங்க செயல்படுத்திருக்காங்க. பழைய ஓய்வு அவர் தான் கரெக்டா சொன்னாரு. நீங்க தான் சொல்றீங்க, நீங்க ஏதோ வெளிநாட்டுல இருந்து நேற்று நைட்டு தான் வந்து இறங்கிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உறுதியாக நல்ல வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெறும். நாங்க பங்காளிகள் சண்டை போட்டுக்கிட்டோம் சேர்ந்துட்டோம். திடீர்னு 21 மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் எங்களை கூட்டணியில்
ஒன்றுபடுத்த முயற்சி செய்தார்கள். அப்பொழுது முடியவில்லை. இப்பொழுது எங்களை ஒன்றுபடுத்தி இருக்கிறார். காரணம், நாங்கள் பிரிந்து நின்றால் அது தீய சக்தி திமுகவுக்கு வசதியாக போய்விடுகிறது. அதை தடுக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள்லாம் ஒன்றாயிருக்கோம். சார், இப்ப சசிகலா அவங்க மேடம் வந்து பேட்டியில வந்து எல்லா தவளையும் கேட்கறாங்க, ரோக கூட்டணி வெற்றி பண்ணுமா இல்ல தியாக கூட்டணியோட கூட்டணி வெற்றி பண்ணுமான்னு. நீங்களும் அவங்களை நம்பிதான் அவங்களதான் ஃபர்ஸ்ட் வரவேற்று தியாக மேடத்துக்கு வரவேற்றீங்க. இப்ப அவங்க தனி கூட்டணி அமைச்சிருக்காங்க. அது ஜனநாயக நாட்டில் யாரு வேண்டுமானாலும் கட்சி ஆரம்பிக்கலாம். அது அவர்களது உரிமை. ஆனா தமிழ்நாட்டு மக்கள் தீய சக்தி திமுகவிடம் இருந்து தமிழ்நாட்டை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியால் தான் முடியும். இரட்டை இலை தலைமையிலான கூட்டணியால் தான் முடியும் என்பது கல யதார்த்தம். அதை நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலில் அதை பின்பற்றுகிறது. விஜய் கட்சி வந்து விஜய் கட்சி விவசாயிகள் சார்ந்த தொழிற்சாலை, திருப்பத்தூர் தொகுதியில விவசாயிகள் சார்ந்த தொழிற்சாலை, ரோடு வசதி, இது எல்லாமே வந்து ரொம்ப குறைவா இருக்கு சார். இது அமமுக ஜெயிச்சு வந்தா எந்த அளவுக்கு இது மேம்படும்? உறுதியாக இப்ப எங்க தேர்தல் வாக்குறுதியிலேயே எங்க வேட்பாளர் அதெல்லாம் சொல்லியிருக்காரு. அதைத்தான் நானுமே அம்மா மக்கள் முன்னேற்ற கழக சார்பாக, எங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்ற பிறகு இதையெல்லாம் வலியுறுத்தி பெற்றுத் தருவோம் என்கிற உறுதியை இன்றைக்கு அவர் சார்பாக நானும் தரதான் இன்னைக்கு வந்திருக்கேன். 20 ஆண்டு காலமாக திருப்பத்தூர்ல இவருக்கு எதிராக போட்டியிடும் தெற்கு ஒன்றிய செயலாளராக பணியாற்றி வந்த திருப்பதி என்பவர் வந்து தனக்கு அதிமுக சீட்டு கொடுக்கல அப்படின்ற காரணத்துக்காக தற்போது தமிழக வெற்றி கழகத்துக்கு போயிருக்காரு. அதனால நாங்க இப்ப அதிமுகவினர் ஒரு குழுவா அவங்க தனியா செயல்படுத்துறாங்க. இதெல்லாம் தவறு. இன்றைக்கு கூட முன்னாள் அமைச்சர் வீரமணி அவர்கள் தலைமையில் இங்க உள்ள அனைத்து நிர்வாகிகளுமே சகோதரர் ஞானசேகரனுக்காக அவர்கள் தேர்தல் பணியாற்றி வருகிறார்கள். அவர்கள் அனைவருமே என்னை வந்து இன்றைக்கு சந்தித்து அவர்கள் நாங்கள் இங்கு உள்ள அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அனைத்து நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஞானசேகரனின் வெற்றிக்காக உறுதியாக பாடுபடுகிறோம் என்பதை சொல்லிவிட்டு சென்றார். இப்ப அவரு இதுக்கு 20 ஆண்டு காலமா அதிமுக இருந்து திடீர்னு அவர் வந்து அது அவரை தான் கேட்கணும். எதுக்கு தாவேக்காவுக்கு தாவடிங்க, நீங்க அவரை தான் கேட்கணும். கேட்டதுக்கு அவர் வந்து எங்களுக்கு வந்து அதிமுக மரியாதை இல்லாதனால மாறினாங்க. சீட்டு கிடைக்கலன்னா எதை வேணாலும் சொல்லுவாங்க. அதெல்லாம் போய் நீங்க பெருசு பண்ற கட்சியில இருந்து பேசுறவங்க பேச்சு தான் நம்ம அபிஷியலா எடுத்துக்க முடியும். அதிருப்தியில வெளியில சென்று வேறு கட்சியில சென்று அதுல வேட்பாளராக இருக்கிறவர் சொல்றதெல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நாங்க எப்படி அதுக்கு பதில் சொல்ல முடியும்? சரி போதுமா, ஒருத்தர் வேற யாருமே இல்லையா கேட்கறதுக்கு? போதும். விஜய் பிரச்சாரம் வந்து அடிக்கடி வந்து சினிமா ஷூட்டிங் மாதிரி கேன்சல் ஆகினே இருக்கு. அதை குறித்து நீங்க திரு விஜய் அவர்கிட்ட தான் இந்த கேள்வியை கேட்கணும். வீரமணி நாமினேஷன் சமயத்தில் இந்த மாதிரி வழக்குகள் வரும். அதெல்லாம் நீதிமன்றத்தில் போய் அவர் வந்து அதெல்லாம் வெற்றிகரமாக நிரபராதி என்பதை நிரூபிப்பார். ஜெயிச்சதுக்கு அப்புறமா அமமுக அதிமுக அரசாங்கத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் அறுதி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதுதான் அமமுகவின் விருப்பம். தமிழ்நாட்டில் ஒரு ஸ்திரமான ஆட்சி வேண்டும். அதுக்காக அவங்க அறுதி பெரும்பான்மையோட வெற்றி பெற்றால்தான் இந்த தீய சக்தி திமுக செய்த இந்த 5 ஆண்டு கொடுங்கோல் ஆட்சியை எல்லாம் சரி செய்து மக்களுக்கு வாழ்வாதாரத்தையும் வளர்ச்சியும் கொண்டு வர வேண்டும் என்றால், பாதுகாப்பையும் கொண்டு வர வேண்டும் என்றால் அதிமுக அறுதி பெரும்பான்மையோடு வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களின் விருப்பம். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் விருப்பம் அதுதான்.